வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 71வது தேசிய திரைப்பட விருதுகள், அதாவது 2023 ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கு இந்த விருது வந்து வழங்குறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 2023 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாடி தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. சில நேரங்களில் அந்த டைமில் இதை தணிக்கை பண்ணிவிட்டு ஃபிலிம் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த விருது வந்து அந்த டைமில் தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்கள். இந்த விருதை வழங்குறதுக்கான தேர்வுக்குழுவாக அசுதோஷ் கோவரிக்கர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருக்காங்க. இவர் ஒரு திரைப்பட இயக்குனர். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இந்த விருதுகள் வருது அப்படின்னா, மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அதற்கான அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, இனி பார்க்கலாம். சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி, அதாவது ஷாருக் கான் மற்றும் விக்ராந்த் மாசேக் அப்படிங்கிற 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இப்போது ஜவான் திரைப்படம் இருக்குல்ல, அந்த படத்தில் நடித்ததற்காக நடிகராக, அதாவது சிறந்த நடிகராக ஷாருக் கான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஷாருக் கான் வந்து மிகப்பெரிய நடிகர் அப்படிங்க நமக்கு தெரியும். ஆனால் இவருக்கு கிடைக்கிற முதல் தேசிய விருது இது. அப்புறம் 12th ஃபெயில் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகராக விக்ராந்த் மாசேக் அப்படிங்கிறவருக்கு இந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விக்ராந்த் மாசேக் பெறுற முதல் தேசிய விருது இது. அடுத்தது, சிறந்த நடிகைக்கான தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராணி முகர்ஜி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ராணி முகர்ஜி சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவங்களுக்கு வழங்க போகிறாங்க. இவங்க ஒரு பாலிவுட் நடிகை. மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி விசஸ் நார்வே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக தான் இந்த விருது அவங்க பெறுறாங்க. இவங்க பெறுற முதல் தேசிய விருதும் இதுதான். இவங்களுமே ரொம்ப காலமாக ஹிந்தி திரையுலகில், அதாவது பாலிவுட் திரையுலகில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இவங்க பெறுற முதல் தேசிய விருது இது. அடுத்தது, சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சுதீப் சோசன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த இயக்குனர் இந்த விருது சுதீப் சோசன் அப்படிங்கிறவருக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக தான் இந்த விருது வந்து அவருக்கு அறிவித்திருக்காங்க. சிறந்த படத்தொகுப்பு பிரசந்தனு முகபத்ரா அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. இவருமே த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற இந்த திரைப்படத்திற்காக தான் இந்த விருதை பெறுறாரு. அடுத்தது, சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் பார்க்கிங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இந்த பார்க்கிங் அப்படிங்கிற படத்தை பார்த்துருப்போம். இந்த படம் வந்து 3 விருதுகளை பெற்றிருக்கு. சிறந்த தமிழ் படம் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்கிங். அப்புறம் சிறந்த திரைக்கதை ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த படத்துடைய திரைக்கதை எழுத்தாளர். அவருக்காக இந்த சிறந்த திரைக்கதை அப்படிங்கிற கேட்டகரியிலையும் இந்த விருது வந்து வழங்குறாங்க. அப்புறம் சிறந்த துணை நடிகராக MS பாஸ்கர் இருக்கார்ல, அவருக்கு இந்த விருது வழங்குறாங்க. ஓகே, இந்த படத்துடைய இயக்குனர் தான் இந்த படத்துடைய திரைக்கதை எழுத்தாளர். அப்போது இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். அப்புறம் MS பாஸ்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் தான் MS பாஸ்கர். ஓகேவா? அடுத்தது, சிறந்த இந்திய திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படம் எது? இதற்கான ஆன்சர் 12th ஃபெயில். இப்போது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்டும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னா இந்த 12th ஃபெயில். இதில் வந்து நீங்கள் யாரெல்லாம் இந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாருங்கள். இது ஒரு இந்தி படம் தான், ஆனால் இது தமிழ்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்போது சிறந்த இந்திய திரைப்படம், அதாவது பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து 12th ஃபெயில் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஜெயிச்சிருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் விது வினோத் சோப்ரா அப்படிங்கிறவர். மனோஜ் குமார் சர்மா அப்படிங்கிற IPS அதிகாரியுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படமாக எடுத்து வைத்திருக்காங்க. அடுத்தது, சிறந்த இசையமைப்பாளர் விருது பாடல்கள் பிரிவு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் GV பிரகாஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த இசையமைப்பாளர் விருது பாடல்கள் பிரிவில் GV பிரகாஷ் குமாருக்கு வந்து அறிவித்திருக்காங்க. வாத்தி திரைப்படத்திற்காக தான் இதை வந்து அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி சிறந்த இசையமைப்பாளர் பின்னணி இசை பிரிவில் ஹர்ஷ்வர்தன் ரமேஸ்வர் அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. அனிமல் அப்படிங்கிற படம் இருக்குல்ல, அதற்காக தான் இவருக்கு வந்து வழங்குறாங்க.
அடுத்தது சிறந்த பாடகர், இது பார்த்தீங்கன்னா ரோஹித் அப்படிங்கிற ஒரு பாடகருக்காக அறிவித்திருக்காங்க ஆண்கள் பிரிவில். பிரேமஸ்துன்னா அப்படிங்கிற பாடல் பேபி அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு தெலுங்கு படம், ஓகேவா. அடுத்தது சிறந்த பாடகர் பெண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஷில்பா ராவ் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவித்திருக்காங்க. இந்த ஜவான் திரைப்படம் இருக்குல்ல, ஜவான் அப்படிங்கிற இந்தி திரைப்படம் இருக்குல்ல, அதில் சலையா அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல் நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். அந்த பாடலுக்காக தான் இவங்களுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. ஓகே, இப்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம் இதிலெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து பார்த்து வச்சிங்க. சிறந்த மலையாள படமாக உள்ளொழுக்கு அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஜெயிச்சிருக்கு. இந்த படத்தில் நடித்ததற்கான சிறந்த துணை நடிகைக்கான விருது ஊர்வசி அப்படிங்கிற நடிகைக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேவா, இவங்க நம்ம தமிழ் படத்துலேயே நடிச்சிருப்பாங்க. ஊர்வசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரைட் சைடில் இருக்காங்கல்ல, இவங்க தான். அடுத்தது சிறந்த இந்தி படம், இது கட்கள் அப்படிங்கிற படம் வந்து ஜெயிச்சிருக்கு இந்த கேட்டகரியில். அப்புறம் சிறந்த எடிட்டிங், அதாவது சிறந்த படத்தொகுப்பு, இது பார்த்திங்கன்னா பூக்காலம் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்துடைய எடிட்டரான மிதுன் முரளி அப்படிங்கிறவருக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது சிறந்த பாடல் வரிகள், இது பார்த்திங்கன்னா தெலுங்கு திரைப்படமான பாலகம் அப்படிங்கிற படத்தில் ஒரு பல்லேதுரு அப்படிங்கிற பாடல், இதை எழுதினவர் காசர்லா ஷியாம் அப்படிங்கிறவர், அவருக்காக இந்த விருது வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது சிறந்த தயாரிப்பு உடைமைப்பு அப்படின்னா என்ன, சிறந்த ப்ரொடக்ஷன் டிசைன்னா என்னென்னா, இப்போது கொஞ்சம் காசுலேயே சிறப்பான ஒரு படத்தை எடுக்கிறவங்க இருக்காங்கள்ல, நல்ல டிசைன் பண்ணி அழகாக எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக இந்த விருதை வந்து வழங்குறாங்க. மோகன்தாஸ் அப்படிங்கிறவருக்கு இதை அறிவித்திருக்காங்க. 2018 எவ்ரி ஒன் இஸ் அ ஹீரோ அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திற்காக தான் இதை அறிவித்திருக்காங்க. அடுத்தது சிறந்த ஒலி உடைமைப்பு, இது பார்த்திங்கன்னா அனிமல் படம் இருக்குல்ல, அனிமல் படத்துடைய சவுண்ட் டிசைனரான சச்சின் சுதர்ஹரன் மற்றும் ஹரிஹரன் முரளிதரன், இவங்க 2 பேருக்கும் அறிவித்திருக்காங்க. அப்புறம் சிறந்த அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங், காமிக்ஸ், இந்த திரைப்படம் எது அப்படின்னா தெலுங்கு திரைப்படமான ஹனுமன். ஓகே, அப்புறம் சிறந்த குழந்தைகள் திரைப்படம் எது அப்படின்னா மராத்தி திரைப்படமான நாள் 2 அப்படிங்கிறது. அடுத்தது லாஸ்ட்டாக தேசிய சமூக மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற பிரிவில் இந்தி திரைப்படமான சாம் பகதூர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கு வந்து அறிவித்திருக்காங்க இந்த விருதை. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பெருசாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்காக இலவச டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இலவசமாகவே எஸ்எஸ்சி கிளாஸஸ், அதே மாதிரி பேங்கிங் கிளாஸ் வந்து நடத்துகிறோம். இது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, நேற்றுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை சென்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி இது வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இதுலேயுமே நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்காக இலவச கோச்சிங் கிளாஸ் வந்து நடத்துகிறோம். அதுலேயுமே நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.